என்னை பார் யோகம் வரும், கழுதியை பார் யோகம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அதை பார்த்தா யோகம் வரும்? எந்த மிருகத்துக்கும் இல்லாத சிறப்பு அம்சம், ஆடு மாடுகளுக்கூட இல்லாத சிறப்பு அம்சம், அதோட ஆடு மாடு பால்களை விட பல 100 மடங்கு அதிகமாக, அதாவது 1 லிட்டர் பால் 7000 முதல் 10,000 வரை விற்பனையாகிறது. பால் தன் குரல் வளத்தை பலப்படுத்துகிறது. சிறு குழந்தைகளுக்கு அது குரல் வளத்துக்காகவே, நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே ஊற்றப்படுகிறது. மற்ற மிருகத்தைப் போல இது எந்த ஒரு மிருகத்தையும் இறைச்சியை சாப்பிடாதது, தூய்மையானது. இரண்டாவது, மற்ற மிருகங்கிட்ட போய் விளையாட முடியாது, இதுகிட்ட பேசலாம், பழகலாம். தன் சுமந்து வருகிற சுமையை அது மீது சுமந்தால் அது சுமந்து வரும். வேறு எந்த ஒரு மிருகமும் அப்படி சுமக்காது, நம்மளை பீறி போடும், கடிக்கும், கொல்லும். இதுவோ அப்படி செய்யாது. இதுக்கு ஒரு சிறப்பு அம்சம், என்னை பார் யோகம் வரும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதில் பவனி வந்தார். அதனால் அதை பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதாக அர்த்தமாக இருக்கிறது. காரணம், அந்த நேரத்தில் எல்லா கழுதையும் எப்பவும் பார்க்குறது அல்ல. என்னை பார் யோகம் வரும் என்று சொன்னால், என்னை பார், நான் அநேகரால் அசட்டை பண்ணப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம், துயரப்பட்டோம் வந்தேன். அநேகர் அழுக்கு துணைகளையும் கந்தைகளையும் விறகுகளையும் என் மீது சுமந்து வந்தார்கள். உலக இரட்சகர், என்னை படைத்தவன், என்னை ஒரு மனுஷனாக அல்லது மிருகமாக என்னையும் மதிப்பு கொடுத்து என்னிடத்தில் அவர் சவாரி செய்ய வந்தார் என்று சொல்லி என்னை பார் யோகம் வருன்றதை பார்க்கிறோம். அதே போல் கழுதை வளர்க்குற வீடுகளில் பொருளாதார செழிக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஏனென்று சொன்னால் அதோட பால் விலை 1 லிட்டர் 10,000 முதல் விலை செய்யப்படுகிறது. குழந்தைகளுக்கு குரல் வளத்துக்காக, நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆந்திராலையும் தமிழகத்திலையும் அதுக்காக பண்ணைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்க உதவியோடு செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அரசாங்கத்துக்கு இந்த கழுதைகள் உதவி செய்கிறது. இராணுவத்துக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் என்னென்று சொன்னால், மலைகள், காடு, மேடுகளில் ஒரு பொருட்களை தூக்கி சென்று சுமக்க முடியாத, நடக்க முடியாத பகுதியில் இதன் மீது வைத்து பயணம் செய்வதை பார்க்கிறோம். அதனால தான் இது அரசாங்கத்துக்கும் காவல் இராணுவத்துக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் உதவி செய்வதாக பார்க்கிறோம். மேலும் இதை வளர்க்குற வீட்டில் செழிப்பு உண்டாகும். இது நல்ல பரிசுத்தமானதாக இருக்கிறது. இது நம்மை முட்டாது, கொல்லாது, அழிக்காது, கெடுக்காது. மற்ற மிருகத்தை போல இருக்காது. வேறு எந்த மிருகத்துக்கும் இல்லாத சிறப்பு அம்சம் இந்த மிருகத்துக்கு உண்டு. வேறு எந்த மிருகமும் பேசினதாக இது எங்கேயும் கேள்விப்படவில்லை. பரிசுத்த வேதகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது மேலே பவனி வந்ததையும் அதே சமயம் அது பேசினதையும் தெய்வத்துணை கண்டதமாக சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அது உண்மை. வேறு எந்த மிருகமும் இது வரைக்கும் பேசினதில்லை. அதனால தான் உலக கழுதைகள் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. என்னை பார் யோகம் வரும் என்று சொன்னால் அதை வளர்க்கிறவர்களுக்கு கட்டாயம் யோகம்தான். ஏன்னா நல்ல பொருளாதார ஆசீர்வாதம் செழிக்கும். அதனால்தான் சலவை தொழிலாளர்களும் அதுக்கு நண்பனாக, உறவினராக, சகோதரனாக அதை வளர்த்து அதன் மீது சுமைகளை சுமத்து அவங்க பயணம் செய்வதையும் பிழைப்பு நடத்துவதையும் பார்க்கிறோம். அதனால்தான் உலக கழுதைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.